வேண்டும் என்று சொல்லி நம்மளுக்கு இங்க போதிக்கிறார் என்று சொன்னால் சகோதரரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். அப்போ இந்த சமூகத்திலே நாம் இன்னைக்கு அன்பற்றவர்களாக இருக்கிறோம், இந்த சமூகத்திலே இன்னைக்கு நாம இரக்கமற்றவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் இதை எங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்க கத்துக்கணும்? முதல்ல குடும்பத்தில் கத்துக்கணும், இல்ல குடும்பத்தில் கத்துக்கணும். குடும்பத்தில் ஒரு 3 பேர் இருக்கிறான்னு சொன்னா சகோதரர்களுக்குள்ள எப்படிப்பட்டதான ஐக்கியத்திலே அவர்கள் இருக்கிறார் என்பதை நாம் இன்னைக்கு என்ன பண்ணோம்? பார்க்க வேண்டும். இல்ல 3 பேர் ஒரு அண்ணன் தம்பி ஒரு குடும்பத்தில் இருக்கிறான்னு சொன்னா அவங்க எப்படிக்கிறாங்க? இன்னைக்கு எப்படிக்கிறாங்க? உண்மையான அன்போடு இருக்கிறார்களா? சகோதரர்கள் மாத்திரம் சகோதரிகளை வச்சுக்கலாம், இல்ல ஆணு பெண்ணை இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? சமம் ஆயிடுச்சு. இல்லை இங்கே திருமறையில் சகோதரி குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? சகோதரிகளை நம்மெல்லாம் பயங்கர பிரில்லியன்ட் அப்படின்னு நினச்சிக்கூடாது. இன்றைக்கி எல்லாரும் அப்படி தான் இருக்கிறாங்க. இல்லை ஆண் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? பெண்களும் இருக்கின்றார்கள். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை நம்ம குடும்பத்துடைய ஐக்கியத்திலே சகோதர சகோதரிகள் எப்படியாக இருக்கின்றோம்? ஒருவர் மீது ஒருவருக்கு இருக்கிறதான அன்பு எப்படி இருக்கிறது? அண்ணன் தம்பி என்ன பண்றான்? இன்னைக்கு கொலை செய்து விடுகிறான். இன்னைக்கு இல்லை, ஆதியிலே அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் என்ன பண்ணியிருக்கிறது? அரங்கேற்றிருக்கின்றது. இல்லை ஒன்றுமே இல்லாத ஒரு காரியத்திற்கு, ஒன்றுமே இல்லாத ஒரு செயலுக்கு இல்லை என்ன பண்றான்? காயின் ஆபேலை கொன்று போடுகிறான். கடவுளுடைய காணிக்கையை அங்கீகரித்ததுதான். யார் மேல் தான் கோபம் வந்திருக்கணும்? கடவுள் மீது தான் கோபம் வந்திருக்கணும். ஆனால் மாறாக தன்னுடைய சகோதரன் மீது அவன் என்ன பண்றான்? கோபம் கொள்கின்றான். கோபம் கொண்டு கொலை செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். தன் சகோதரன் மீது அவனுக்கு உண்மையான அன்பு இல்லை, இரக்கமற்றவனாக அங்க மாறி இருக்கின்றான். இதுதான் இன்னைக்கு குடும்பங்கள் இன்னைக்கு என்ன பண்ணுது? கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. நம்ம குடும்பங்கள் இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு சொன்னா அன்பற்ற நிலையில் இருக்கின்றது, அக்கறையற்ற நிலையில் இருக்கின்றது, இரக்கமற்ற நிலையில் இன்னைக்கு குடும்பங்கள் மாறி இருக்கின்றது. இன்னைக்கு குடும்பங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு பிள்ளை மட்டும் கூப்பிட்டு என்ன பண்ணக்கூடாது? ரகசியமா எது என்ன பண்ணக்கூடாது? கொடுக்கக்கூடாது. அப்படி நீ கொடுத்தன்னு சொன்னா அதுக்கு என்ன எப்படி வளராது? அப்போ நமக்கு இருக்கிறத யாருக்கு? நமக்கு மட்டும்தான், இல்லை எனக்கு மட்டும்தான் அது சொந்தம். பிறருக்கு என்ன பண்ணக்கூடாது? அதை கொடுக்கவே கூடாது, இல்லை கொடுக்கவே கூடாது. அப்படிப்பட்ட எண்ணத்தில் தான் அந்த பிள்ளை என்ன பண்ணும்? வளரும். பிறர் மீது அதற்கு இரக்கம் வராது. இல்லை அந்த பிள்ளைக்கு பிறர் மீது இரக்கம் வராது, பிறர் மீது அக்கறை வராது, பிறர் மீது அன்பு வராது. அப்போ பிள்ளைகளை நாம் எப்படிப்பட்ட ஒழுக்கத்திலே வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ரொம்ப அழகாக அந்த இடத்துல சொல்றார் பாருங்க. இது நம்மளுக்கு ஒரு முன் உதாரணம் தான். சகோதரத்தில் எப்படி இருக்க வேண்டும் சொன்னால் அன்பும் ஒற்றுமையும் அங்கே இருக்க வேண்டும். உன் சகோதரன் என்ன பண்ணக்கூடாதுன்னு என்ன பண்ணக்கூடாது? அங்க கொலை செய்யக்கூடாது, அவனை நீ பிரியக்கூடாது, அவன் மீது நீ அன்பற்றவராக இருக்கக்கூடாது, அவரிடத்துல நீ அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ரொம்ப அழகா அந்த பகுதியில் நம்மளுக்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கிறதை நம்மளால காண முடியும். அன்பார்ந்தவர்களே, ஏன் இதை நம்மளுக்கு சொல்றேன்னு சொன்னா இந்த சமூகம் இன்னைக்கு இப்படிப்பட்ட இரக்கமற்ற அன்பற்ற சூழலிலே மாறி இருக்கிறதுன்னு சொன்னா அதற்கு மிக முக்கிய காரணம் எங்க இருந்து வருகிறது சொன்னா குடும்பங்களுடைய கட்டமைப்பு. அப்போ அந்த குடும்பத்திலே சரியான கட்டமைப்பு இல்லாததுனாலே இது கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா சமூகமே இப்போ எப்படி ஆயிடுதுன்னு சொன்னா அன்பற்ற ஒரு சமூகமாக, கருத்தனையற்ற ஒரு சமூகமாக இது மாறிவிட்டு இருக்கின்றது. அப்போ குடும்பங்களிலே நம் பிள்ளைகளை முதலாவது என்ன பண்ணாத சரி செய்ய வேண்டும். பிள்ளைகளை வளர்ப்பதிலே நாம் சற்று ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு பிள்ளை வெளியே போய் தப்பு செய்துன்னு சொன்னா அந்த குடும்பத்திலே அந்த பிள்ளையை நம்ம என்ன பண்ணல? சரியாக வளர்க்கவில்லை. உன் பிள்ளையை நீ சரியாக வளர்த்தியானா வெளியே போய் என்ன பண்ணாது? அது தப்பு பண்ணாது. இல்லை நீ அன்பை நீ சொல்லி கொடுத்து நீ வளர்த்தேன்னா வெளியே போக சொல்ல அந்த பிள்ளை எப்படி இருக்குன்னு சொன்னா எல்லாரிடத்திலும் அன்பும் இரக்கமும் கனியும் உள்ள பிள்ளையாக அந்த பிள்ளை என்ன பண்ணும்?
நடந்து கொள்ளும். நீ குடும்பத்தில் நீ பிள்ளைகளுக்கு எதை சொல்லிக் கொடுக்குற? இல்லை, மறைப்பா இதுன்னு போயிட்டு நீ என்ன பண்ணுற? பிள்ளைக்கு கொடுக்குறடே, அவனுக்கு தெரியாமல் என்ன பண்ணுறத சாப்பிட்ரு. இல்லை, நான் கொடுத்தது என்ன பண்ணாத அங்கே சொல்லாத. அப்போது நீ இது மாதிரி சொல்லி 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 உன் பிள்ளைய நீ வளர்த்துன்னு சொன்னால் அது எப்படி வளராது? எப்படி வளராது? அந்த பிள்ளை எப்படி வளரும்? செல்ஃபிஷாக தான் வளரும். இல்லை, தன்னலத்தோடு தான் அது வளரும். பிறருக்கு கொடுக்க வேண்டும், பிறரிடத்தில் அன்பும் ஈவு இரக்கம் காட்ட வேண்டும் என்கிறதான சிந்தனை அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணாது? நிச்சயமாக வரவே வராது. அப்போ உன் குடும்பத்தில் நீ எப்படி அந்த பிள்ளையை வளர்க்கிறாயோ அப்படியே தான் அது என்ன பண்ணோம். சமூகத்திற்கு செல்லும் போதும் அந்த பிள்ளை எப்படி இருக்கான்? அதே மாதிரி தான். இல்லை, அப்போ இந்த சமூகம் இப்படிப்பட்ட சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறதுன்னு சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் எங்கே இருந்து வருகிறது சொன்னால் குடும்பங்களிலிருந்தே வருகிறது. அப்போது இந்த சமூகம் சீர்மிக்கதான ஒரு சமூகமாக மாற்ற வேண்டும். இல்லை, தன்னலமற்ற ஒரு சமூகமாக இருக்க வேண்டும், பிறரிடத்திலும் அன்பும் அக்கறையும் உள்ள ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணோம்? கவனமாக வளர்க்க வேண்டும். அப்படி பல பிள்ளைகளை நம்ம சொல்லி வளர்க்கணும். எப்பா நீ எல்லாருக்கும் என்ன பண்ணலாம், உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட என்ன பண்ணி கூடு. பசியோடு வராங்களா, அவங்கள்ட்ட சாப்பாடு எடுத்துன்னு போறியா, உனக்கு போதுன்னு என்ன பண்ண கூட எடுத்துன்னு போட்டு பசங்க என்ன பண்ண சாப்பிட்டு மிச்சத்தை எடுத்து போய் என்ன பண்ணோம், என்ன பண்ணுறோமா கீழே கொட்டிடுவாங்க. இல்லை, சாப்பிட்டு மீதி எடுத்துன்னு போய் என்ன பண்ணுவாங்க, கீழே கொட்டிடுவாங்க. அதே இடத்துல சாப்பிடாம ஏதோ பிள்ளைகள் என்ன பண்ணோம், பசியோடு இருக்கான். இல்லை, தம்பி எங்கே போற நீ போ. எத்தனை பிள்ளைகள் என்ன பண்ணா சாப்பிடாம இருக்கும். அந்த பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டாங்க, அந்த சாப்பாடு என்ன பண்ணலாம் கொடுத்தா அந்த பிள்ளை சாப்பிட்டோம். அப்போது நம் வீடுகளிலே நம் பிள்ளைகளுக்கு இவைகளை நம்ம சொல்லி கொடுக்க வேண்டும். இல்லை, ஒரு வேளை நீ சாப்பிட்டு மீதியாக இருந்தால் என்ன பண்ணு, கொடு பிள்ளைகளுக்கு. நீ எத்தனை போறியா அதை என்ன பண்ணு, பங்கிட்டு கொடு, ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. இல்லை, இதெல்லாம் நம்ம சொல்லி வளர்த்தா தான் அந்த பிள்ளைகள் எப்படி வளருவார்னு சொன்னால் அன்பு உள்ள பிள்ளைகளாக, பிறர் மீது அக்கறை உள்ள பிள்ளைகளாக, இறக்கமுடைய பிள்ளைகளாக என்ன பண்ணுவாங்க, வளர்வார்கள். நாம் வாசிக்கட்ட பகுதி இரண்டாவதாக நாம் வாசித்தோம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 6-10 வசனங்களை வாசித்தேன். வேகமாக சொல்லி நான் கடந்து செல்கின்றேன். இந்த பகுதிகளிலே நற்செய்தி என்பது என்ன என்பதை இங்க இறைமகனாகிய இயேசு இங்க யார் வழியாக சொல்கிறார் என்று சொல்லி பார்த்துன்னு சொன்னா ஏசாயாவின் வழியாக இங்க சொல்லுகின்றார். அர்ப்பணி என்ன என்பதை இங்க ரொம்ப அழகாக தெளிவுபடுத்தி காட்டுகின்றார். அர்ப்பணி என்பது என்ன என்பதை நாம் கற்றுக் கொடுத்திருக்கின்றார். பாருங்க, எடுத்து ஒரு வாசிங்க. ஏசாயாவின் புஸ்தகம் வாசிங்க. பாருங்க, யாரெல்லாம் கட்டுண்ட நிலையில் இருக்கின்றார்களோ அவர்கள் கட்டுகளை இங்க என்ன பண்ணுங்க, அவிழ்க்கிறது. கட்டுண்டவர்கள் சொன்னால் கட்டப்பட்ட நிலையில் இருக்கின்றவர்கள், சிறைப்பட்ட நிலையில் இருக்கின்றவர்கள். என்ன சிறையானா இருக்கலாம், என்ன சிறையானா இருக்கலாம், அது வியாதியா இருக்கலாம், அது உண்மையில் அது வறுமையில் சரியா இருக்கலாம். எப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் அது அந்த அப்படிப்பட்ட மக்களுடைய அந்த சிறையிருப்பை நீங்கள் என்ன பண்ணுமா, மாற்ற வேண்டும். யாரெல்லாம் பசியோடு இருக்கின்றார்களோ அந்த பசியில் இருக்கின்றதான மக்களுக்கு என்ன பண்ண, நீங்க ஆகாரம் கொடுக்க வேண்டும், உணவு கொடுக்க வேண்டும். இதுதாங்க அருட்பணி. ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க. இங்க அருட்பணி என்பது, இரக்கம் என்பது என்ன என்பதை ரொம்ப அழகா ஏசாயானுடைய டெஃபினேஷன்ல நம்ம பார்க்க முடியும். ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க. இதுதான் அருட்பணி. நம்ம நினைச்சுக்கிற அருட்பணி சொன்ன ஆண்டவருடைய வார்த்தைகள் இப்ப சொல்றதான் அருட்பணி நினைச்சுக்கிறேன். நீங்க தப்பா. அருட்பணி என்பது அது அல்ல. இங்க ரொம்ப அழகா சொல்றார் பாரு. யாரெல்லாம் சிறைப்பட்டு இருக்கின்றார்களோ சிறையிருப்பை ஈட்டுவதும், உணவில்லாமல் இருக்கின்றவர்களுக்கு உணவு அளிப்பதும், துரட்டுன்ற சிறுமியானவர்களை வீட்டுகளே சேர்த்துக் கொள்வதும். பாருங்க, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவோ. ரொம்ப அழகா சொல்லு. இதுதான் அருட்பணி. கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுத்ததான பணிகள் இந்த பணிதான். கண்ணுக்கு முன்னாடி யாரும் ஒருத்தர் பசியா இருந்தா என்ன பண்ணக்கூடாது, அவனை பார்த்து நீ பரியாசம் பண்ணக்கூடாது. அவனுக்கு என்ன பண்ண, நீ சாப்பாடு கொடுக்கணும். இல்லை, உடை இல்லாமல் இருக்கிறவனை பார்த்தா அவனுக்கு என்ன பண்ண, நீ
வஸ்திரத்தை கொடுக்கணும். எதை கொடுக்கணும்? எந்த எப்படிப்பட்ட வஸ்திரத்தை கொடுக்குறோம்? எது நம்ம கிட்ட கீஞ்சி போயிருக்குதோ இல்லை, எது நம்ம போடாம ஓரம் கட்டி வச்சுக்கிறோமா, சாயம் வந்து வெளுத்து போந்து இல்லை, அப்படிப்பட்ட வஸ்திரத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு வேளை நம்ம கொடுக்கணும்னா கூட ஏமா அந்த கீஞ்சி பண்ண துணி இந்த 2 குடும்பம் எத்த அதுதானா? நல்ல துணி எத்தனை துணி என்ன பண்ணுவ? போடாம வச்சிருக்க. அந்த துணியை கொடுக்குறது நம்மளுக்கு வரல, மனசு வரல. ஏன்னு சொன்னா நம்மளுக்கு என்ன இல்லை? அன்பு இல்லை, அக்கறை இல்லை. இல்லை, நாம் அன்பில் குறைந்து விட்டவர்களாக இருக்கின்ற கிறிஸ்தவர்கள். பிறர் மீது அக்கறை இல்லை என்பதை நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னைக்கு நம்ம கண்ணார பார்க்குறோம். இல்லை, அன்பும் அக்கறையும் இல்லாத காரணத்தினால இப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்படிப்பட்ட சிந்தனைகள் நம்மளுக்குள்ள என்ன பண்ணுறதில்ல, வருவதே கிடையாது. பாருங்க, ரொம்ப அழகாக சொல்றார் ஏசாயா. உன் வஸ்திரத்தை நீ என்ன பண்ண, நம்ம பண்ண படிங்க அந்த வசனத்தை மீண்டுமாக. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது இல்ல, பகிர்வு. உன் ஆகாரத்தை என்ன பண்ணணும்? பகிர்ந்து கொடுக்கணும். அப்படின்னா அர்த்தம் என்ன? இல்ல, உங்ககிட்ட இருக்கிற சாப்பாட்டை நீ ஒரு கை தான் வச்சுருக்கிறன்னு சொன்னா கூட அதை என்ன பண்ண, நீ பங்கிட்டு சாப்பிடு. இல்ல, பங்கிட்டு சாப்பிடு. ஐயோ எனக்கு இல்லையா, எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு குடி தான், நானே ஒன்று தான் வச்சுக்கிறேன், உனக்கு எப்படி நான் கொடுக்குறது? அது இல்லை. கடவுள் இங்கே அப்படி சொல்லல. இல்லை, கடவுள் வார்த்தை அப்படி கிடையாதுங்க. சாரி பாத்தி விதவை போ சொல்றாரு. யார் சொல்றது? சாரி பாத்தி விதவை கிட்ட என்ன கேட்குறாங்க? போயிட்டு நீ என்ன பண்ண, எனக்காக ஒரு அடியை செஞ்சுனுவா. யார் கேட்கறத? அந்த அம்மா என்ன சொல்றாங்க? எனக்கே இருக்குது கொஞ்சம் தயாகுது. இல்லை, எனக்கே கொஞ்சம் தாங்குது. அந்த அம்மா கிட்ட என்ன இல்லை? ஷேரிங் இல்லை, பகிர்வு இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அதிசயம் நடக்குது. இளைவன் வார்த்தைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க? கீழ்ப்படுகின்றார்கள். கீழ்ப்படினால அங்கே என்ன பண்ணுது? அதிசயம் நடக்கிறது. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்றாரு, பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை என்ன பண்ண, பகிர்ந்து கொடு. பகிர்வு என்பது இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்ன இருக்குன்னா பகிர்வு இருக்கணும். அந்த பகிர்வு நம்மளுக்கு இருக்குதா என்பது நீங்கள் பார்த்துங்க. இல்லை, இன்னைக்கு யாரெல்லாம் பசியோடு இருக்கிறார்களோ அந்த பசி உள்ளவர்களுக்கு நம்ம ஆகாரத்தை நம்ம என்ன பண்ணுமா, பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் உண்மையான அர்ப்பணிப்பு. இல்லை, இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான அர்ப்பணி செயல். இதை நம்ம என்ன பண்ணலாம், கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம வாசித்த பகுதியான நற்செய்தி பகுதி, மத்திய நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 35 38 வசனங்களை நம்ம பார்த்தோம். இந்த பகுதியில் ரொம்ப அழகாக இந்த 35ஆம் வசனத்துல அங்க பாருங்க. பாருங்க, அந்த இடத்துல சக மனிதர்களுக்கு இருந்ததான அநேக வியாதிகளை அங்க என்ன பண்றார்? ஆண்டவர் சுகப்படுத்துகின்றார். சுகப்படுத்தி பாருங்க, அங்க சுகப்படுத்தி விட்டு அங்க அநேக மக்கள் இருக்கின்றார்கள். அநேகருக்கு அங்க சுகம் அளிக்க வேண்டும். இருக்கிறது யாரு? வியாதிஸ்தர் இருக்கிறாங்கம்மா. அநேக வியாதிஸ்தர் இருக்கிறாங்க. அநேக மக்கள் வந்துட்டாங்க. இப்போ இருக்கிறது எத்தனை பேர்? 11 பேர் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் என்ன பண்றாரு? இப்போ சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இல்ல, சுகம் கொடுக்கிறவங்க எத்தனை பேர்? அங்க ஒரே ஒரு ஆள் தான். ஆனா வந்துக்கிற ஜனங்க எப்படி, எவ்வளவு பேர்? அநேக ஜனங்கள் வந்திருக்கின்றார்கள். இல்ல, அநேக கஷ்டங்கள் மத்தியில் வந்திருக்கிறார்கள். சுகம் பெற வந்திருக்கிறார்கள். அநேக பிரச்சனையோடு வந்திருக்கின்றார்கள். இல்ல, அநேகர் ஒரு வேளை பசியோடு கூட வந்திருக்கலாம். எல்லாத்தையும் இப்போ யார் தீர்க்கணும்? ஆண்டவர் மாத்திரமே தான் தீர்க்கணும். அப்போ அழகான ஒரு வார்த்தையை ஆண்டவர் அங்கே பதிவு செய்கின்றார். 37 38 வசனத்தில் பாருங்க. அவர் சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ என்ன பண்றார்? கொஞ்சமாக தான் இருக்கிறாங்க. ஏன் சொன்னா அநேக மக்கள் இருக்கிறார்கள், தேவையான மக்கள். அநேக மக்கள் அங்கே இருக்கின்றார்கள். அநேக மக்கள் கஷ்டத்தின் மத்தியில் இருக்கின்றார்கள், வியாதியோடு இருக்கின்றார்கள், சஞ்சலத்தோடு இருக்கின்றார்கள். அவர்களுடைய சஞ்சலத்தையும் அவர்கள் வியாதியை போக்குவதற்கு என்ன இல்லை? ஆட்கள் கிடையாது. இல்ல, ஆட்கள் கிடையாது. தன்னுடைய சீடர்களுக்கு அங்க கட்டளை கொடுக்கின்றார். என்ன கட்டளை கொடுக்கிறார் பாருங்க. ஆதலால்
ஆ அறுப்பறத்துக்கு இப்போ யார் அனுப்புகிறாங்களா? எஜமான் வேலையாட்கள் என்ன பண்ணுறாரு? அனுப்புகிறது போல நான் என்ன பண்ணுறவங்கள அனுப்புகிறேன். நீங்களும் என்ன பண்ணுங்க? நீங்களும் என்ன பண்ணுங்க? நான் செய்கின்றதான காரியங்களை நீங்களும் என்ன பண்ணா செய்ய வேண்டும். இல்லை, ஆண்டவர் இடத்துல ஒரு பெரிய ஒரு செயலே என்ன செயல்னு சொன்னால், எல்லா அதிகாரத்தையும் அவர் என்ன பண்ணல, அவர் மாத்திரமே வைத்துக் கொள்ளவில்லை. அதை அனைவருக்குமே என்ன பண்றாரு? பகிர்ந்து கொடுக்கின்றார். தனக்கு இருந்ததான அதிகாரங்களை, தனக்கு இருந்ததான வரங்களை, தனக்கு இருந்ததான எல்லாவற்றையும் தன்னுடைய சீடர்களுக்கும் அதை என்ன பண்றாரு? நீங்களும் போய் அதே மாதிரி செய்யுங்க, போங்க. நீங்களும் போங்க, செய்யுங்க, அதே மாதிரி செய்யுங்க. யாரெல்லாம் பசியோடு இருக்கிறார்கள் என்ன பண்ணுங்க? உணவு கொடுங்கள். யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறார்கள் வியாதிகளை போக்குங்கள். யாரெல்லாம் கட்டப்பட்ட நிலையில் இருக்கின்றார்கள் கட்டுகள் என்ன பண்ணுங்க? அவிழ்த்து விடுங்கள். இதுதான் எது? இதுதான் எது? அருட்பணி. இதுதான் அருட்பணி. கடவுள் செய்ததான பணிகளை தொடர்ந்து மற்றவர்களும் செய்யும்படியாக, தன்னுடைய சீடர்களும் செய்யும்படியாக அங்க ஒரு தூண்டுகோலை எங்க ஆண்டவர் என்ன பண்றாரு? உண்டாக்குகின்றார். அறுப்பு மிகுதி, வேலையாட்களை கொஞ்சம் அநேக ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். இங்க அவர்களுக்கு என்ன பண்ண முடியும்? என்னால எல்லாத்தையும் செய்ய முடியாது, நானே செய்ய முடியாது எல்லாத்தையும். அது நீங்களும் என்ன பண்ணா செய்ய வேண்டும். தன்னுடைய சீடர்களுக்கு அப்படிப்பட்டதான அதிகாரங்களை கொடுக்கின்றார்கள். திரும்ப அநேக சான்றுகள் இருக்கிறது. மரித்தவர்களை என்ன பண்றாங்க? உயிரோடு கூட எழுப்புகின்றார்கள். மூடவர்களை என்ன பண்றாங்க? சுகமாக்குகின்றார்கள். பார்வையடைந்தவர்கள் என்ன பண்றாங்க? பார்வை கொடுக்கின்றார்கள். அப்படிப்பட்டதான வல்லமையான செயல்களை செய்யும்படியாக இறைமகனாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு என்ன பண்றாங்க? அதிகாரம் கொடுக்கின்றனர். இதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறதான அருட்பணி. அப்போ அன்று சீடர்களுக்கு மாத்திரமல்ல, இன்னைக்கு நமக்கும் அப்படிப்பட்டதான பொறுப்புகளை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கின்றார். இந்த சமூகத்திலே நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம்? இந்த சமூகத்திலே நாம் எப்படிப்பட்ட சிந்தையில் வாழ்கின்றோம்? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற நாம் இன்னைக்கு அருட்பணியாளர்களாக இன்னைக்கு நாம் இருக்கின்றோமா? அருட்பணி நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு விளக்கம் நிறைய சொல்லிட்டேன். பிறர் மீது அன்பும் இரக்கம் காட்டுகின்றவர்களா நாம் இருக்கின்றோமா? இந்த சமூகத்தில் நம்மளுடைய பங்களிப்பு என்ன? கிறிஸ்தவர்களோட பங்களிப்பு என்ன? ஏதோ நம்ம ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தூக்கி அக்கல்ல வச்சுன்னு நம்ம வந்துட்டாக்கா அது போதுமா? போதுமா? நல்லா யோசிக்கணும். கிறிஸ்தவர்களாலே இந்த சமூகத்திற்கு என்ன பயன்? எதனா பயனுக்குதா? எதனா யூஸ் இருக்குதா? நம்ம எல்லாம் தலையை கவுந்துடும் பண்ணிக்கிறீங்க. நிமிந்து பாருங்க, என் மூஞ்ச பாருங்க, என் மூஞ்சி பார்க்குற மாரி இருக்குதா, பார்க்காத மாரி இருக்குதா? நம்ம எல்லாம் அப்படியே வளைஞ்சினே உக்காண்டிக்கிறீங்க. நிமிந்து பாருங்க. நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் இருக்குன்னு சொல்லிக்குது. இல்லை, நிமிஞ்ச உட்காருங்க. நல்லா அப்படியே தலையை குஞ்சிக்கணும், அப்படியே சோகமாக உட்காந்துக்கிற சோகத்தோடு ஏன் வந்து நிற்கிறீங்க? இல்லை, கடவுளோட இப்போ சமூகத்தில் வந்திருக்கிற நம்ம எப்படி இருக்கணுமா? சந்தோஷமாக இருக்கணும், அகமகிழ்வோடு இருக்கணும். இல்லை, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மற்றவர்களுக்கு என்ன பயன்? அதை மட்டும் சொல்லிட்டு உங்களுக்கு நான் போயிடுறேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த சமூகத்திற்கு நம்மளால என்ன பயன் இருக்குதா? கிறிஸ்தவர்களால் எதனா பயன் இருக்குதா? அவ்வளோதான், இந்த செய்தி முடிஞ்சிச்சு. எதனா பயன் இருக்குதா? நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதனாலே மற்றவர்களுக்கு என்ன பயன்? எதனா யூஸ்? எதனா யூஸ் இருக்குதா? எல்லாரும் நம்ம கேள்வி கேட்டு பார்த்துக்கணும். யாரையுமே உங்களை என்ன பண்ணக்கூடாது? குற்றவாளிகள் என்று தீர்க்கக்கூடாது. நானும் குற்றவாளி என்று உங்களை என்ன பண்ணக்கூடாது? தீர்க்க மாட்டேன். நம்மளுக்கு தெரியும், நம்ம மனசாட்சிக்கு தெரியும், நான் கிறிஸ்தவளாக இருப்பதினாலே இந்த சமூகத்திற்கு இந்த பயன் இருக்கின்றது. என்னாலே ஒருவரோ இருவரோ இல்லை மற்றும் பலரோ என்னால் என்ன பண்ணுறாங்க? பயன் அடைகின்றார்கள். ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான அருட்பணியை நான் செவ்வியனே செய்து வருகின்றேன் என்கின்றதான சிந்தனை நமக்கு இருக்குதா? நம்மளால தைரியமாக சொல்ல முடியுமா? ஆண்டவர் நம்மக்கிட்ட நம்பி விட்டு போன பொறுப்பை நம்மளால் செய்ய முடியுதா? அறுப்பு மிகுதி, வேலையாட்களுக்கு கொஞ்சம். அவர் எவ்வளோ பாரத்தோடு அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார்.
எவ்வளவு தாகத்தோடு அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். இன்னைக்கு நம்மளால யாருக்கான எதனா பிரயோஜனம் தான் யோசித்துப்பாங்க. நம்மகிட்ட இருக்கிற உணவை நாம் பகிர்ந்து உண்ணுகின்றோமா? வஸ்திரம் இல்லாத நிலையில் இருக்கிறதான மக்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை நம்முடைய வஸ்திரத்தை கொடுக்குறோமா? யாரெல்லாம் கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கின்றாரோ அந்த கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கிறதான மக்களுக்கு நம்மளால் உதவி செய்ய முடியுதா? ரொம்ப பெரிய லெவலில் கூட இல்லை, ரொம்ப பெரிய லெவலில் கூட இல்லை. நம்மளால் என்ன செய்ய முடியும்? சின்ன சின்ன உதவி, சின்ன சின்ன உதவி நம்மளால் செய்ய முடியுதா? அதை செய்தால் தான் நம் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு ஒரு அர்த்தம். அப்படி இல்லை நீ ஞாயிற்றுக்கிழமை தூக்கி பைபிளை தூக்கி வச்சுக்கினேன், நான் கிறிஸ்தவன், நான் ஆலயத்திற்கு செல்கிறேன் என்று சொன்னால் ஆண்டவர் அதில் பிரியப்படுகிற கடவுள் அல்ல. உன் சகோதரனிடத்தில் உனக்கு குறை இருக்குமானால் என்ன பண்ணி நீ போய் அவங்ககிட்ட ஒப்புரவாயிட்டு அப்புறம் வந்து அவங்க பெட்டியில் என்ன பண்ணினிய காணிக்க போகுது. இல்லை, கடவுள் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லிடுறாரு. சகோதரர்கிட்ட உனக்கு பகை இருக்குதுன்னு சொன்னால் அந்த பகையோடு நீ என்ன பண்ணக்கூடாது? கோயிலுக்குள்ள வரக்கூடாது. இல்லை, நீ காணிக்க பெட்டியில் வந்து நீ காணிக்க போட்டேன்னா அதை நான் அங்கீகரிக்க மாட்டேன். அப்போ எதை கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால் பிறரிடத்தில் நாம் எப்படி இருக்கணுமா? அன்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பிறர் மீது நாம் இரக்கம் காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ரொம்ப அழகாக இந்த இடத்தை நம்ம கோடிட்டு காட்டுகின்றார். நாமும் கூட இந்த சமூக பணியில் நம்மை நாமே முழுவதுமாக நாம் அர்ப்பணித்துக் கொள்வோம். ஆண்டவர் எந்த பணிகளெல்லாம் விட்டு சென்றிருக்கிறாரோ அந்த பணிகளை நம்ம என்ன பண்ணோமா தொடர்ந்து செய்ய வேண்டும். கிறிஸ்தவர்களாக நம்மளுடைய கடமை அதுதான். இல்லை, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மொத்தம் ஆராதனைக்கு வந்து போயிட்டா அதோட நம்ம கடமை முடிஞ்சில்லை. இல்லை, அநேக பணிகள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டு அருட்பணியாளர். நீங்கள் அனைவருமே அருட்பணியாளர்கள். நாம் அனைவருமே யாரு? அருட்பணியாளர்கள். இல்லை, அருட்பணி பற்றவர்கள் மாத்திரம் அருட்பணி அவங்களுக்கு என்ன பண்ணல, கொடுக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட பணிகள் கொடுக்கப்படவில்லை. நாம் அனைவருமே யாரு? கடவுளுக்கு பணிவிடைக்காரர்கள், பணிவிடை செய்கின்றவர்கள் என்பதை நீங்கள் என்ன பண்ணணும், உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது நாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே திருமுழுக்கு பெற்றோமோ அப்பத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் எல்லாரும் யாரு? பணி செய்கின்றவர்கள், அருட்பணியாளர்கள் என்பதை நீங்கள் மறந்துவே விடக்கூடாது. இல்லை, அப்படியாக உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ள ஆண்டவர் அருள் செய்வராக. கர்த்தர் தாமே இறை வார்த்தைகளை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.